அட, மல்லி கைப்பட எழுதின லெட்டரு. எப்படியோ தேட வந்ததுக்கு இதுவாவது கிடைச்சதே. கான்ட்ராக்ட் படிதான் வந்து நீ ஒத்துக்கிட்டியே. எனக்காகவே நீ இதை எழுதிருக்க மல்லி. ரொம்ப தேங்க்ஸ். பகல்ல ரொமான்ஸா? மல்லி, உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டி. அது என்னோட மாமா. மல்லி, ஏன் தோட்டிக்கிட்டு இருக்க? அதான் ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, வா இதுல பண்ணி விடுறேன். இல்ல பரவாயில்லைங்க, இப்படி இருக்கட்டும். இல்ல சொன்னா கேளு, தலை ரொம்ப ஈரமா இருக்கு, குடு. வா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டை விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே. மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஏய் மல்லி, என்ன சாரி இப்படி கிளம்சியா இருக்கு? ஆ? இரு, நான் சரி பண்றேன். பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணைவில்லையே. எடுத்து சொல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே. ஓகே. விடவில்லையே. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இவ்ளோ அழகா செய்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு மல்லி தேங்க்ஸ் எல்லாம்? இப்போ நீ ஒரு பேஷண்ட், நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியவ. உன்னை ஹாஸ்பிட்டலை விட நல்லா பாத்துக்கிறேன்னு டாக்டர் கிட்ட பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்ப நான் உன்னை ஒரு நர்ஸ் மாதிரி நல்லா பாத்துக்கணும்ல? என்ன சொன்னீங்க? ஆமா மல்லி, நான் ஒரு நர்ஸ், நீ இப்ப எனக்கு ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். சரி, உன் தலை கொஞ்சம் ஈரமா இருக்கு, கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சான்னு பாத்துக்கோ. அதுக்கு நான் அப்படியே படுத்துறத, சரியா? சளி பிடிச்சுக்கும். நான் வரேன். ஒரு நாள் நீங்க என்ன மனைவியா நினைச்சு இதெல்லாம் செய்யணுங்க. அந்த கடவுள் தான் நடத்தி வைக்கணும். ஒரு பொண்ணுக்கு இதுதாங்க புருஷன் கொடுக்கிற சொத்து சுகம் எல்லாமே. அங்கிள், அட வாரஞ்சிதா, வா 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 வா. நிசா, யார் வந்திருக்கான்னு பாரு. வாமா, உட்காருமா. வாரஞ்சிதா. அப்புறம் என்னம்மா சாப்பிட்ற? டீ, காஃபி, ஜூஸ்? ஒன்னும் வேண்டாம் அங்கிள். உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்க ஆளுங்களை அனுப்பி சரண்டர் ஆக சொல்லிருக்கீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு போலீஸ் எல்லாம் பார்த்ததும் கை கால்லாம் நடுங்கிடுச்சு. அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் இப்ப பேசவே கூடாது. நான் சொன்ன வேலை என்னாச்சு? அது விஷயமா தான் அங்கிள் உங்களை பார்க்க வந்தேன். நான் கேட்டது என்னமாச்சு?
மல்லி அம்மா நடிக்க போட்டுட்டு அக்ரிமெண்ட் காப்பி கிடைச்சதா? இது என்னம்மா? நீங்க கொடுத்த நம்பிக்கையில நல்லா போய் தேடி பார்த்தேன் அங்கிள். ம். டாக்குமெண்ட் கிடைக்கல, ஆனா இந்த லெட்டர் கிடைச்சிருக்கு. இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்க. ம். என்ன விஷயம் ரஞ்சிதா? மல்லி அவ கைப்பட எழுதின லெட்டர் நிஷா. இந்தாம்மா நீயும் படிச்சு பாரு. ரஞ்சிதா கையை கொடுமா. நீ பெரிய வேலை செஞ்சிருக்கம்மா. இது போதுமா. இந்த ஒரு லெட்டரை வச்ச அந்த மல்லியை இந்த அங்கிள் எப்படி ஓட ஓட விரட்டன்னு மட்டும் பாரு. ஆமாம்மா, என்னை எதிர்த்தா என்ன ஆகும்னு அந்த மல்லிக்கும் விஜய்க்கும் நான் பாடம் கத்து கொடுக்காம ஓயவே மாட்டேன். அங்கிள், என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா என்ன சொல்ற நீ? எங்க மாமாவுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நமக்கு பொதுவான எதிரி அந்த மல்லி மட்டும்தான். அவளை காலி பண்றதுக்காக தான் இந்த லெட்டரையும் உங்க கையில கொடுத்தேன். எங்க மாமாவை காலி பண்றதுக்கு இல்ல. அப்படி ஒரு ஐடியா இருந்தா லெட்டரை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படியாம்மா சொன்ன? அது ஏதோ வாய் உளறி சொல்லிட்டேன் போல இருக்கு. விஜய் நான் என்னமா பண்ண போறேன்? அவ மட்டும் இருந்தாதான் வெண்பாவை நல்லா பாத்துக்குவானே. அந்த மல்லி தானே இப்ப இருக்க கூடாது. ஆமா ரஞ்சிதா, மல்லிதான் காசுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கா. அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடலாம். இனி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, பயப்படாத. அங்கிள், அந்த லெட்டரை போட்டோ எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துறீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? அங்கிள் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல அங்கிள், அதை வச்சு ஒரு வேலை இருக்கு. அப்பா கொடுத்துருவோம்ப்பா, போட்டோவே போதும். ரஞ்சிதா கிட்ட தானே இருக்கு, தேவைப்படும் போது கொண்டு வந்து காட்டிடுவான். அப்படிதானே ரஞ்சிதா? இந்த ரஞ்சிதா. சரி அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். நீங்க வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க அங்கிள், டிலே பண்ணிடாதீங்க. சரிம்மா சரிம்மா, நீ கிளம்பு. நான் வரேன். இது லெட்டர் இல்லம்மா, மல்லி தான் தலையில அள்ளி போட்டுக்க போற மண்ணு. இதை வச்சு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணா குழந்தை ஏமாத்தின குற்றத்துக்காக மல்லி மட்டும் இல்லம்மா, அந்த விஜயம் சேர்த்தான் உள்ள போடுவாங்க. அப்புறம் தானாவே வெண்பா நம்ம கைக்கு வந்துருவா. குக்கர் எடுத்து வச்சிட்டீங்களா? வச்சாச்சு. சூப்பு செய்யறதுக்கு நாட்டுக்கோழி கறிய நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதே நான் ரெடி பண்ணிட்டேனே. இங்க பாருங்க. ஓகே ஓகே. டாடா, முதல்ல ஆனியன் கட் பண்ணுங்க. ஓகே ஓகே. எப்படி டாடா சூப்பரா கட் பண்றேன்னு பாரு. தக்காளி கட் பண்ணுங்க. ஓகே. ஆ. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு மிளகு அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஓகே டாடா. போட்டாச்சு. டாடா, ஆ கறியில மஞ்சள் பொடி போடுங்க. ஓகே ஜஸ்ட் a minute. எல்லாத்தையும் குக்கர்ல போடுங்க டாடா. ஓகே. எல்லாத்தையும் போடுங்க டாடா. எல்லாம் போட்டாச்சு. குக்கரை மூடிடலாமா? தண்ணி ஊத்துங்க டாடா. ஓ மறந்துட்டேன். அட மறந்தே போயிட்டான் பாரு. இப்போ மூடிடலாம்ல? மூடிரலாம் செஃப். ஓகே ஓகே. எஸ் அடுத்து டாடா செஃப்,
மூடுனா பத்தாது, விசில் போடணும். விசில் தானே? இப்ப பாரு எப்படி போடுறேன்னு. 1 2. என்ன நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? விசில் நல்லா இல்லையா? ஐயோ டாடா, இந்த விசில் இல்ல, அப்புறம் குக்கர்ல விசில் போடணும். அத முதல்ல தெளிவா சொல்லக்கூடாதா? பரவாயில்ல, இந்த விசில போட்டு நாமளும் தனியா விசில போட்டு மேட்ச் பண்ணிடுவோம், சரியா? ஆமா, இந்த விசில் எங்க இருக்கு, எங்க வச்சிருக்காங்க? விசில போட்டாச்சு. அப்புறம் இன்னும் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? டாடா, எத்தனை வருஷம் ஆனாலும் ரெடி ஆகாது. ஏன் என்ன வேண்பா, ஏன் அப்படி சொல்ற? ஐயோ டாடா, ஸ்டவ் ஆன் பண்ண வேணாமா? இது கூட தெரியலையா உங்களுக்கு? ஹலோ, தப்பெல்லாம் உங்க மேலதான். வெங்காயம் கட் பண்ண சொன்னீங்க, நான் கட் பண்ணிட்டேன். தக்காளி கட் பண்ண சொன்னீங்க, அதையும் கட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு தட்டி கொடுக்க சொன்னீங்க, எல்லாத்தையும் தட்டிட்டேன். எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? இவ்வளவு சொன்ன நீங்க குக்கரை ஆன் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் அந்த வீடியோல அதை பத்தி எதுவும் சொல்லலையா? தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் டாடா, குக்கர் எல்லாம் ஆன் பண்ண முடியாது, ஸ்டவ் தான் ஆன் பண்ண முடியும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க டாடா, டைம் ஆகுது. பிரஞ்சுக்கு சூப்பு கேட்டா லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணுங்க போலியே. இது ஃபர்ஸ்ட் டைம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் சூப்பரா பண்ணிருப்பேன். ஓகே? மொக்க செஃப் நீங்க. ஓகே, நான் சூப்பரா சூப் வைக்க கத்துக்கிட்டு அத பிசினஸாவே ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். வெண்பா, நீ என்ன சொல்ற? அச்சச்சோ, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் தாவே இல்லடா. ஏன் வேணாம்னு சொல்ற? மாமா, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு நாளும் கிச்சன் பக்கமே வரமாட்டீங்களே. இன்னைக்கு அப்பாவும் பொண்ணு கிச்சன்ல எவ்வளவு பிஸியா இருக்கீங்க? நாங்க சூப்பு செய்றோம். மல்லியம்மா உடம்பு சரியில்லைல்ல, அதான் செய்றோம். ஏன் உங்க மல்லியம்மா மட்டும்தான் இங்க இருக்காங்களா? நாங்களாம் இல்லையா? மாமா, என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. நீங்க நகருங்க. ஏய், இரு இரு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. மல்லியம்மாக்கு செய்ய முடியாதனால நாங்க செய்றோம்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்ல, நாங்க மல்லியம்மாக்காக செய்றோம். அவங்க வீக்கா இருக்காங்கல்ல, அதான். டாடா, அப்படியே விடுங்க, ஒரு 3 விசில் வரட்டும். கம கம நாட்டுக்கோழி சூப்பு ரெடி. ஓகே, அப்புறம் நம்ம பெப்பர் அண்ட் லவ்வோட சர்வ் பண்ணணும். எஸ். நாட்டுக்கோழி சூப்பா? அப்படிதான் சொன்னேன், உங்களுக்கு வேற மாதிரி கேட்டுச்சா? மாமா, நீங்க நகருங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் தேவையில்ல ரஞ்சிதா, சொல்றேன்ல, நீ ஆல்ரெடி செஞ்ச எல்லா உதவியும் போதும். நீ போ. சித்தி, அதான் டாடா வேணான்னு சொல்றாங்களே சித்தி, போங்கல. அவர் ஏன் டென்ஷன் பண்றீங்க? நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம், நீங்க கடைசியா வந்து நின்னுட்டு நானா செஞ்சு கொடுத்தேன்னு சீன் போட பாக்குறீங்களா? ஏய் குட்டி, தனியா மாட்டு, அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. நீங்க போங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்க குணசேகரன் சார். ஆபீஸ் பக்கமே வரலையே சார். அதான் சொன்னேன்ல, மல்லி சரியாகிற வரைக்கும் நான் ஆபீஸ் பக்கம் வர போறதில்ல. சொன்னீங்க சார். அதான் மேடம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா சார்? இப்போ நல்லா தானே இருக்காங்க? வேற எதுவும் ப்ராப்ளமா சார்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல குணசேகரன், வீட்டுக்கு வந்துச்சு, நல்லா இருக்கா. நான் கூட இருந்து பாத்துக்கணும்னு இருக்கேன். ஓ, ஓகே சார், ஓகே சார். சரி, நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட டைப் பண்றதுக்காக மீட்டிங் இன்னைக்கு வைக்கிறதா இருந்துச்சு சார். ஆமா, ஏன் என்னாச்சு? ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சா? எனி ப்ராப்ளம்? கேன்சல்லாம் ஆகல சார். எப்ப வச்சுக்கலாம்னு கேட்க தான் கூப்பிட்டேன் சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க கன்வீனியன்ட் டைம்க்கே வச்சுக்கோங்க. நீங்க தான் மீட்டிங்கை ஷேர் பண்ண போறீங்க. ஐயோ, நானா சார்? வேண்டாம் சார், ஒரு 1 hour தான் சார். நீங்க வந்துட்டு போயிருங்களேன். நீங்க எப்ப டைம் கொடுத்தாலும் அவங்க ஓகேன்னு சொல்றாங்க சார். சாரி குணசேகரன், நோ வே, என்னால வரவே முடியாது. என்ன தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. போஸ்ட் மீட்டிங் நீங்க எனக்கு அப்டேட் மட்டும் பண்ணுங்க, எனக்கு அது போதும். நீங்க தான் டிசிஷன் எடுக்க போறீங்க. ஓகே சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? மல்லி கம்ப்ளீட்டா குணமாகட்டும், வேற மீட்டிங் ஷெட்யூல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். மீட்டிங் பண்ணியிருந்தா நீங்க நடத்திட்டு எனக்கு அப்டேட் மட்டும் பண்ணுங்க, இல்லனா அதை கேன்சல் பண்ணிருங்க. ஓகே? ஓகே சார், பாய்.
ஓகே ஐ டாடா சூப்பர் ரெடி நண்பா எப்படி வாசனை சும்மா கம கமன்னு இருக்கா? ஏ மல்லி பாருடி, என் மூஞ்ச பாரு. எப்பேற்பட்ட என் முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இந்த மூஞ்சதான் நீ கட்டிக்க போற. ஆமா, நீ தானே கட்டிக்கணும். வேற எவன் என்ன கட்டிப்பா? என்னை எவ்வளவு அவமானப்பட வச்ச உன் பெரியமாக்காரி என்ன நம்ப வச்சு தெருவில் நிறுத்தினா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நான் தரப்போற ஒரே தண்டனை இதான். இந்த மூஞ்சோட தான் நீ சாகுற வரைக்கும் வாழ போற. புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஏய் மல்லி, என் போன் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? பரவாயில்லையே. எங்க உன் இடைக்கால புருஷன்? அவனை விட்டு தானே போன் அட்டெண்ட் பண்ண சொல்லுவ? ஓ ஓ, ஒருவேளை நான் போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்சியோ? இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண? உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் நான் உனக்கு தர வேண்டிய பணம் தானே. அதுக்கு தான் என் குடும்பமே உன் தோட்டத்துல வந்து சாகுறாங்கல்ல. ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? பணத்தை தந்துட்டு அவங்கள நான் மீட்டுக்கு போறேன். அதுக்கிடையில எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத சொல்லிட்டேன். அடடடடடடடடடடடா, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? பணத்தை விடு, உனக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு வேற இல்லவே இல்லையா? நிறைய இருக்கு மல்லி. நான் உன்கிட்ட பேச விரும்பல. போன் வை முதல்ல. மெயின் விஷயத்தை பத்தி கேட்க மறந்துட்டேன். ஆமா, நீ விஷம் குடிச்சியாமே, எது குடிச்ச? சரி அதை விடு. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா இல்ல வீட்டுக்கு போயிட்டியா? மாப்பிள்ளைய பிடிக்காம தான் விஷத்தை குடிச்சதா பேசிக்கிறாங்களே, அப்படியா? நீ இவ்ளோ பட்டும் திருந்தலல. உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கவர்மெண்ட்டை ஏமாத்தி மக்களை கஷ்டப்படுத்தி எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிருக்க. அதுக்கெல்லாம் கூலியாதான் கடவுள் உனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காரு. ஏய், இப்ப வச்சு எனக்கு நல்ல புத்திய கூட ஆண்டவான்னு கேட்டு திருந்துற வழிய பாரு. இல்லனா சேர்த்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாம அல்பாயசுல போய் சேர்ந்துருவ நீ. வேலைக்கு போன இடத்துல வீட்டு ஓனரையே வளைச்சு போட்ட நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? எல்லாம் என் நேரம். ஆமா, இது கடவுள் கொடுத்த தண்டனைனா உனக்கு யார் கொடுத்த தண்டனை? நீயா கொடுத்துக்கிட்டியா? அந்த டவுட்ல நீ விஷம் குடிச்சிட்டியான்னு கேட்டேன். போனை வை முதல்ல. கட் பண்ணு, நான் வீடியோ கால்ல வரேன். உன்னால நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு நீ பார்க்கணும்ல. உன்னை வீடியோ கால் எல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல. என்ன மல்லி, என் மூஞ்ச பார்க்க பிடிக்கலையா? உனக்கு ஒரு நிமிஷம் என் மூஞ்ச வீடியோ கால்ல பார்க்க இஷ்டம் இல்லனா காலத்துக்கு நீ என் கூட குடும்பம் நடத்த போறிய. ரொம்ப கஷ்டமாச்சு. முட்டாள் மாதிரி பேசாத. உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிற வயசா? சுத்தி இருக்கிறவங்க உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? நான் ஏன் மல்லி வெக்கப்படணும்? மல்லி மாதிரி ஒரு மல்லிப்பூவை கொத்திட்டு போனா பெருமை தானே படணும். தெரியாம தான் கேக்குறேன். அந்த விஜய் என்ன பெரிய அழகு சுந்தரனா இல்ல மன்மதனா? அவனை விட நான் எந்த விஷயத்துல குறைஞ்சு போயிட்டேன் சொல்லு பாப்போம். எனக்கு என்ன அழகு இல்லையா? இல்ல அந்தஸ்து இல்லையா? தோட்டம் இல்லையா? துறவு இல்லையா? அவனை விட எல்லாத்துலயும் நான் கூடினவன் தானே. ஆமாமா, வயசுலயும் ரொம்ப கூடினவர் தான். ஏய், என்ன நக்கல் அடிக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. என்ன பண்ண போற? என் மூஞ்சில கெமிக்கல் ஊத்த போறியா? வா, இப்பவே கிளம்பி வா. நீ எப்படி ஊத்துறேன்னு நானும் பாக்குறேன். என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிரிக்கிற? பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கு தான். நான் ஏன் உன் மேல கெமிக்கலை ஊத்த போறேன்? என் மூஞ்சி தான் நாசமா போச்சு. நான் கட்டிக்க போறவ மூஞ்சாச்சும் அழகா இருக்க வேண்டாமா? நான் கை வைக்க போற இடமே வேற. உன்னை தேடி வந்து அந்த விஜய் கிட்ட சண்டை போட்டு
அவ்வளோ ரிஸ்க்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். லட்டு மாதிரி என் கையில அந்த விஜய் இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Chickamanga, chickamanga, chickamanga,